Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். Reproductive Health Chapterல part 2 video இப்ப கடகடன்னு பார்த்தலாம். Population Stabilization and Birth Control topic. In the last century na கடந்த 100 வருஷமா an all-round development in various fields significantly improved the quality of life of the people. So எல்லா field, health, food, industries எல்லா fieldலயுமே development நடந்திருக்கு. அதனால peopleோட quality of life improve ஆயிருக்கு. However, increased health facilities along with better living conditions. Increased health facilities அப்படிங்கிறது இந்த ட்ரீட்மெண்ட், இந்த டாக்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க, innovations in the health field அதெல்லாம் அதிகமாக வந்துருச்சு. இந்த ஆப்ரேஷன் பண்ணுறது, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு மெடிசின் கண்டுபிடிக்கிறது, தீராத நோயை கூட தீக்கிற மருந்து கண்டுபிடிக்கிறது, இப்போ கொரோனா கூட வேக்சின் கண்டுபிடிச்சது. ஸோ இந்த மாதிரி ஹெல்த் சம்பந்தமான ஃபீல்டில் ஃபெசிலிட்டிஸில் அதிகமாகி இருக்கு. அண்ட் பெட்டர் லிவிங் கண்டிஷன் அப்படிங்கிறது ஃபுட் சப்ளை எல்லாருக்குமே கிடைக்குது. பசி, பட்னி, பஞ்சம் அந்த மாதிரிலாம் பெரிய லெவலில் இல்லை. Had an explosive impact on the growth of population. So better living conditions, increased health facilities. இது வந்து பாப்புலேஷனை அதிக அளவில் இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு. The world population which was around 2 billion, that is 2000 million, 1 million na 10 லட்சம், 2000 million in 1900. இதெல்லாம் நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க, பார்த்துக்குங்க. இந்த டேட்டாவை நோட் பண்ணிக்கணும். இந்த டேட்டாலாம் 1900ல் 2 பில்லியன் என்னது வேர்ல்டு பாப்புலேஷன் ராக்கெட்டட்னா எக்கச்சக்கமா இன்க்ரீஸ் ஆகி போச்சு டு அபவுட் 6 பில்லியன். 2லேருந்து 6 பில்லியன் ஆயிடுச்சு. 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பை 2000. 100 வருஷத்துல 3 மடங்கு மக்கள் தொகை வந்து பெருகிடுச்சு. அண்ட் 7.2 பில்லியன் இன் 2011. அடுத்த 11 வருஷத்துலயே உங்களுக்கு 7.2 பில்லியனா அது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. A similar trend was observed in India too. இந்தியாவிலும் இதே அளவுக்கு மக்கள் தொகை பெருக்கம் எக்கச்சக்கமாக இருக்கு. இது வேர்ல்டு லெவலில் சொல்றாங்க. இந்தியாவிலையும் அதிக அளவில் இருக்கு. அவர் பாப்புலேஷன் விச் வாஸ் அப்ராக்சிமேட்லி 350 மில்லியன் அட் த டைம் ஆஃப் அவர் இண்டிபெண்டன்ஸ். நம்ம சுதந்திரம் 1947 1947ல வாங்கினோம். அப்போ நமக்கு வந்து 350 மில்லியன் தான் இந்தியா பாப்புலேஷன் இருந்துச்சு. ரீச்டு க்ளோஸ் டு த பில்லியன் மார்க். 100 கோடி. A billion mark by 2000. 2000ல கிட்டத்தட்ட 100 கோடியை டச் பண்ணிட்டோம். அண்ட் கிராஸ்ட் 1.2 பில்லியன் இன் மே 2011. மே 2011ல் நம்ம இந்திய மக்கள் தொகை 120 கோடியை தாண்டிடுச்சு. ஓகே, 120 கோடி. ஓகேங்களா? A rapid decline in death rate பயங்கரமாக குறைஞ்சிருச்சு. மெட்டர்னல் மார்டாலிட்டினா மதர் வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இறந்து போயிடுவாங்க. அதுதான் மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் குறைஞ்சிருக்கு. அண்ட் இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட்னா பிறந்த குழந்தை இறந்து போயிடுவாங்க, அது குறைஞ்சிருக்கு. ஆஸ் வெல் அஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் பீப்புள் இன் ரீப்ரொடக்டிவ் ஏஜ். ரீப்ரொடியூசிபிள் ஏஜ்னா என்ன அர்த்தம்? அந்த 25 வயசுலேருந்து 35, 40, 45 வயசுக்குள்ள அந்த ரீப்ரொடியூசிபிள் கெப்பாசிட்டி உள்ள ஏஜ் ஆர் ப்ராபபிள் ரீசன் ஃபார் திஸ். ஸோ இப்போது இந்த ரீசன்லாம் நீட்டில் கொஷின் கேட்பாங்க, பார்த்துக்குங்க. நம்ம இந்தியாவில் மக்கள் தொகை வேர்ல்டு லெவல்லையும் இந்தியாவிலேயே அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் டெத் ரேட் குறைஞ்சி போச்சு, மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட், இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட், இந்த 3 குறைஞ்சி போச்சு. அந்த பீப்புள் வந்து ரீப்ரொடியூசிபிள் ஏஜில் இருக்கவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகே, த்ரூ அவர் reproductive child health program. சார், reproductive child health programனா என்ன? தேவையில்லாத ப்ரெக்னன்சி, unavoided, அதாவது வேண்டாம் அப்படிங்கிற ப்ரெக்னன்சியை தடுக்கிறது. ஒரு பெண் இருக்காங்க, அவங்களுக்கு இப்போதைக்கு ப்ரெக்னென்ட் ஆக வேண்டாம் அப்படின்னா அதை தடுக்கிறதெல்லாம் இந்த reproductive child health programல வரும். Reproductive health program, though we could bring down the population growth rate, it was only marginal. So இந்த reproductive child health program மூலமா நம்ம ஓரளவுக்கு ரொம்ப கம்மியான அளவு தான் பாப்புலேஷன் growth-ஐ கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். According to the 2011 census, மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் சென்சஸ் அப்படிம்பாங்க, சென்சஸ் ரிப்போர்ட். The population growth rate was less than 2%, that is 20 per 1000 per year. 20 per 1000 per year அந்த இன்க்ரீஸ் ரேட் இருக்கு. A rate at which our population could increase rapidly. ரொம்ப பயங்கரமாக நம்ம பாப்புலேஷன் growth அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. Such an alarming growth rate could lead to an absolute scarcity of even the basic requirements. Scarcityனா பற்றாக்குறை. ஓகேங்களா? பத்தாம போயிடுறது. ஃபுட்டு, ஷெல்டர் அண்ட் க்ளோத்திங் எல்லாமே பேசிக் நீட்ஸ். சாப்பாடு, தங்குற இடம், ஃபுட்டு, உடுத்திக்கிற உடை, இதெல்லாம் பேசிக் நீட்ஸ். இன் ஸ்பைட் ஆஃப்
significant progress made in those areas. So நம்ம food, shelter, clothing இதெல்லாம் அதிக அளவுல கிடைக்கிற மாதிரி பண்ணா கூட பற்றாக்குறை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த அளவுக்கு மக்கள் தொகை அதிகரிச்சிட்டே போச்சுனா therefore the government was forced to take up serious measures to check this population growth rate. check அப்படிங்கிறது இங்க என்னன்னா ஸ்டாப் பண்றது. ஸோ இந்த பாப்புலேஷன் growth rate ஸ்டாப் பண்றதுக்கு கவர்மெண்ட் சில சீரியஸ் ஸ்டெப்ஸை எடுத்து தான் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் the most important step to overcome this problem is to motivate smaller families. Smaller families na amma appa rendu kulandinga avladha smaller families by using various contraceptive method. Contraceptive na enna? Karu tadai, birth control, adudha contraceptive. You might have seen advertisements in the media as well as posters, bills showing a happy couple with 2 children with a slogan hum do hamare do, naam irvar namak irvar. Many couples, mostly young, urban, working ones, have even adopted an one-child norm. So, அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு ஃபேமிலியில ஒரு குழந்தை, நாம் இருவர் நமக்கு ஒரு குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறாங்க. Statutory raising of marriageable age of the female to 18 years and that of males to 21 years and incentives given to couples with small families are two of the other measures taken to tackle this problem. ஸோ இது நீட் கொஷினில் கேட்பாங்க. மேரேஜபிள் ஏஜை வந்து அதிகப்படுத்தியாச்சு. பெண்கள் 18 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் பண்ணணும், ஆண்கள் 21 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் பண்ணணும். அதே போல் ஸ்மால் ஃபேமிலிஸுக்கு சில இன்சென்டிவ் கொடுப்பாங்க, சில அட்வான்டேஜஸ் கொடுப்பாங்க. இதுவும் நம்ம பாப்புலேஷன் growth கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. Let us describe some of the commonly used contraceptive method, birth control method என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். which help to prevent unwanted pregnancies. விருப்பம் இல்லாத pregnancy, தேவையில்லாத pregnancy-யை தடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. An ideal contraceptive should be user friendly. user friendlyனா easy to use, யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். easily available, நல்லா கிடைக்கணும், தாராளமாக கிடைக்கணும். effective, குழந்தை பிறக்காமல் இருக்கிறத அது இஃபெக்டிவாக கண்ட்ரோல் பண்ணணும், குழந்தை பறக்கிறத கண்ட்ரோல் பண்ணணும். அண்ட் ரிவர்சிபிள் வித் நோ ஆர் லீஸ்ட் சைட் எஃபெக்ட். ரிவர்சிபிள்னா என்னென்னா, நமக்கு இப்போது ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு குழந்தை வேணாம், திருப்பி குழந்தை வேணும்னா திருப்பியும் நம்ம குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, அதுதான் ரிவர்சிபிள். அண்ட் சைட் எஃபெக்ட்லாம் இருக்கக்கூடாது, நோய் வேறு ஏதாவது நோய்களை ஏற்படுத்திடக்கூடாது. It also should in no way interfere with sexual drive, and the sexual drive, desire, and the எண்ணங்களை தடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. and or the sexual act of the user, அதெல்லாம் தடுக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இதில் இருக்கக்கூடாது கான்ட்ரசெப்டிவ்ல. A wide range of contraceptive methods are presently available which could be broadly grouped into the following categories. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் ஆர் ட்ரெடிஷ்னல். நேச்சுரலாகவே இல்லை ட்ரெடிஷ்னலாக அந்த காலத்துலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வர கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ் இருக்குது. பேரியர்ஸ், தடுக்கிறது. ஐயூடிஸ், இன்ட்ராயூட்டரைன் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரல் கான்ட்ரசெப்டிவ்ஸ்னால் இந்த மெடிசின் எடுத்துக்கிறது. இன்ஜெக்டபிள், இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது. இம்ப்ளான்ஸ், இம்ப்ளான்ஸ்னால் சின்ன சர்ஜரி பண்ணி பாடியில் அதை வந்து உள்ளே வச்சுருவாங்க, உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிடுவாங்க, அதுதான் இம்ப்ளான்ஸ். அண்ட் சர்ஜிக்கல் மெத்தட்ஸ். இது எல்லாத்தையுமே நம்ம இந்த டாப்பிக்கில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நேச்சுரல் மெத்தட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இட் இஸ் ஒர்க் ஆன் பிரின்சிபல் ஆஃப் அவாய்டிங் சான்சஸ் ஆஃப் ஓவம் அண்ட் ஸ்பெர்ம்ஸ் மீட்டிங். பீரியாடிக் ஆப்ஸ்டினன்ஸ். பீரியாடிக் ஆப்ஸ்டினன்ஸ்னால் என்னென்னா, பர்டிகுலராக இந்த டயத்தில் நம்ம வந்து காய்டஸ், இன்டர்கோர்ஸ் பண்ணாமல் இருந்தால் நமக்கு கண்டிப்பாக கரு ஃபார்ம் ஆகாது அப்படின்னு பிளான் பண்ணி அந்தந்த டைமை அவாய்ட் பண்ணுறது, அதான் பீரியாடிக் ஆப்ஸ்டினன்ஸ் இஸ் ஒன் சச் மெத்தட் இன் விச் த கப்புள்ஸ் அவாய்ட் ஆர் அப்ஸ்டெயின். அப்ஸ்டெயின்னா தாங்களே அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது, தடுத்துறது, ஸ்டாப் பண்ணுறது. ஃப்ரம் காய்டஸ் ஃப்ரம் டே 10 to 17 ஆஃப் த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் வென் ஓவியூலேஷன் குட் பி எக்ஸ்பெக்டட். ஸோ மென்ஸ்ட்ருவல் சைக்கிளில் 10வது நாள்லேருந்து 17வது நாளுக்குள்ளே ஓவியூலேஷன் நடக்கலாம். அந்த ஒரு ஃபீமேல் வந்து மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 10 to 17வது நாள் அந்த நாட்களில் காய்டஸ் வச்சுக்க மாட்டாங்க, இன்டர்கோர்ஸ் பண்ண மாட்டாங்க. As chances of fertilizations are very high during this period, it is called the fertile period. And the fertile periodல அவங்களே intercourse பண்ண மாட்டாங்க. Therefore, by abstaining, stopping from coitus during this period, conception could be prevented. Withdrawal or coitus interruptus is another method. Withdrawalனா அந்த பர்டிகுலராக ejaculation ஆகும்போது பீனிஸை withdraw பண்ணிடுவாங்க, வெளியே எடுத்துடுவாங்க. In which the male partner withdraws his penis from the vagina just before ejaculation so as to avoid insemination. So ejaculation வரும்போது அவங்க பீனிஸை வெளியே எடுத்துட்டாங்கன்னா சேமன் உள்ள என்டர் ஆகலைன்னா ஸ்பெர்ம் உள்ளே போகாது, அப்போ நமக்கு கன்செப்ஷன்லாம் நடக்காது.
So lactational amenorrhea அப்படின்னா என்ன சொன்னா குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறாங்கல்ல, பிறந்த குழந்தைக்கு மதர் ஃபீட் பண்ணுறாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு ஓவியுலேஷன் இருக்காது. ஸோ அந்த சமயத்தில் இன்டர்கோர்ஸ் வைக்கும்போது அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனாலும் இதை 100% நம்ப முடியாது. ஆப்சன்ஸ் ஆஃப் மென்ஸ்ட்ருவேஷன் அந்த லாக்டேஷனல் பீரியடில் இருக்கும். லாக்டேஷனல் அமெனோரியா அப்படிம்போம். It is a method is based on the fact that ovulation and therefore the cycle do not occur during the period of intense lactation following பார்ச்சுரேஷன். பார்ச்சுரேஷன்னா குழந்தை பிறந்து 3 வேளை அந்த குழந்தைக்கு ஃபுட்டே தாய்ப்பால் தான். அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது ஓவியுலேஷன் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள்லாம் நடக்காது. Therefore, as long as the mother breastfeeds the child fully, chances of conception are almost nil. However, this method has been reported to be effective only up to maximum period of 6 months. So குழந்தை பிறந்து 6 மாதம் அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா அது வரைக்கும் இது எஃபெக்டிவாக இருக்கும். இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டாலும் குழந்தை ஃபார்ம் ஆகாது, கரு ஃபார்ம் ஆகாது. ஃபாலோவிங் பார்ச்சுரேஷன் குழந்தை பிறந்து 6 மாதம் வரைக்கும். As no medicines or devices are used in these methods, side effects are almost nil. இதில் சைடு எஃபெக்டே கிடையாது, ஏன்னா மெடிசினே யூஸ் பண்ணல, இது நேச்சுரல் மெத்தட். Chances of failure though of this method are also high. இருந்தாலும் சைடு எஃபெக்ட்லாம் எதுவும் இல்லை, பட் இருந்தாலும் அந்த மதர் கருவுறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் பேரியர் மெத்தட் பார்க்க போகிறோம். இது வந்து நேச்சுரல் ட்ரெடிஷ்னல் மெத்தட் முடிச்சாச்சு. இப்போ பேரியர் மெத்தட். இன் பேரியர் மெத்தட் ovum and sperms are prevented from physically meeting with the help of barriers. Such methods are available for both males and females. பேரியர்னா தடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். எப்படி தடுக்க போகிறாங்க? மீட்டிங் பண்ணக்கூடிய அந்த ஸ்பெர்ம் அண்ட் ஓவமை மீட் பண்ண விடாமல் எப்படி தடுக்க போகிறோம்? ஃபர்ஸ்ட் காண்டம்ஸ் ஆர் பேரியர்ஸ் மேட் ஆஃப் தின் ரப்பர் லேட்டக்ஸ் ஷீத் that are used to cover penis in the male or vagina and cervix in the female just before coitus, so that the ejaculated semen would not enter into the female reproductive tract. ஸோ எப்போவுமே காண்டம் வந்து ஜஸ்ட் பிஃபோர் த காய்டஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. எப்போவுமே யூஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் பிஃபோர் த காய்டஸ் அதை யூஸ் பண்ணுவாங்க. திஸ் கேன் ப்ரிவென்ட் கன்செப்ஷன். ஸோ கருவுறுதலை இது வந்து தடுக்கும். ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் மீட் பண்ணுறதை தடுக்கும். நிரோத் இஸ் அ பாப்புலர் பிராண்ட் ஆஃப் காண்டம் ஃபார் த மேல். Use of condoms has increased in recent years due to its additional benefit of protecting the user from contracting. Additional use இருக்கு. ஃபஸ்ட்டு இது கருவுறுதலை தடுக்கும். நிரோத்துங்கிறது கம்பெனி பேர். இது வந்து கன்செப்ஷனை தடுக்குது, மீட்டிங் ஆஃப் ஸ்பெர்ம் அண்ட் ஓவமை தடுக்குது. அதோட அடிஷ்னல் அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா? செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸை தடுக்கும். அண்ட் எய்ட்ஸ் அக்வயர்டு இம்யூனோடெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் வராமல் தடுக்கும். எய்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா அவங்க அவ்வளவுதான், உயிர்கொல்லி நோய், அதுக்கெல்லாம் மருந்து இன்னும் கண்டுபிடிக்கல. அப்போ எய்ட்ஸ் வராமலும் தடுக்கிறதுக்கு இந்த காண்டம்ஸ் யூஸ் பண்ணுறது ஆடட் அட்வான்டேஜஸ். ஸோ போத் த மேல் அண்ட் ஃபீமேல் காண்டம்ஸ் ஆர் டிஸ்போசபிள். யூஸ் அண்ட் த்ரோ, யூஸ் பண்ணிவிட்டு டிஸ்போஸ் பண்ணிடணும். கேன் பி செல்ஃப் இன்சர்டட், அவங்களே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்பை கிவ்ஸ் ப்ரைவசி டு த யூசர். Diaphragms, cervical caps, walls are also barriers made of rubber. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நீட் கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, திருப்பியும் கேட்கலாம். Made of rubber that are inserted into the female reproductive tract to cover the cervix during coitus. So coitus அப்போ யூஸ் பண்ணுற அந்த ஒரு ரப்பராலான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ். ஓகே, டயஃப்ராம், cervical caps, walls, ஓகேங்களா, இதெல்லாம் பேரியர்ஸ் தான். They prevent conception by blocking the entry of sperms through the cervix. So cervix region வழியா ஸ்பெர்ம் உள்ள போகிறத அது தடுக்கும். They are reusable, அதை திருப்பி பயன்படுத்தலாம். ஸ்பெர்மிசைடல் க்ரீம்ஸ்னா சைடு CIDன்னு வந்தாலே கொல்றதுன்னு அர்த்தம், ஸ்பெர்ம்ஸை கொல்றது. Jellies and foams are usually used along with these barriers to increase their contraceptive efficiency. ஸோ இந்த பேரியர்ஸோட இதையும் யூஸ் பண்ணுவாங்க. நீட் கொஸ்டினில் கேட்கலாம், பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு, another effective and popular method is to use of intrauterine devices, IUDs. These devices are inserted by doctors or experts. இது வந்து அவங்களே யூஸ் பண்ண முடியாது, அந்த இண்டிவிஜுவல்ஸாக யூஸ் பண்ண முடியாது. டாக்டர்ஸ் ஆர் எக்ஸ்பர்ட்ஸ், நர்சஸ் தான் அதை வந்து பொருத்தணும். இந்த யூட்ரஸ் த்ரூ வெஜைனா,
அதான் intrauterine devices அப்படிங்கிறாங்க. These intrauterine devices are presently available as the non-medicated IUDs. So non-medicated IUDs க்கு example Lippis loop. NEET questionல கேட்பாங்க. Non-medicated IUDs யாருங்க? Lippis loop, மறந்துடாதீங்க. And copper releasing IUDs யாரு? CUT, CU7. CU னா copper தானே, copper T, copper 7, multi-load 375. Copper releasing IUDs. So non-medicated IUDs க்கு example Lippis loop. Copper releasing IUDs க்கு copper T, copper 7, multi-load 375. இதெல்லாம் example. And the hormone releasing IUDs Progestasert LNG20. இதில் நீட் கொஸ்டின் கேட்பாங்க. 3 விஷயம் இங்கே கொடுத்துருக்காங்க. Non-medicated IUDs Lippis loop, copper releasing IUDs copper T, copper 7, multi-loads 375. இதில் multi-loadல தான் காப்பருங்கிற டேர்ம் இல்லை, அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுற ஐயூடிஸ் வந்து ப்ரொஜெஸ்டாசர்ட் அண்ட் LNG20. இது கொஷினில் கேட்பாங்க, பார்த்துங்க. ஐயூடிஸ் இன்க்ரீஸ் phagocytosis of sperms within the uterus and the copper ions released suppress sperm motility and the fertilizing capacity of the sperms. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க. phagocytosis அப்படின்னா என்ன அர்த்தம்னா செல்ஸை போய் அழிக்கிறது. ஸோ ஸ்பெர்ம் செல்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காப்பர் வந்து என்ன பண்ணுது, ஸ்பெர்ம் மொட்டிலிட்டினா மூவ் பண்ணி போகுது இல்லையா, ஸ்பெர்ம் மொட்டிலிட்டியை அது ஸ்டாப் பண்ணிடும், நிறுத்திடும். அப்போ ஸ்பெர்ம் வந்து ஃபெலோப்பியன் டியூப் வரைக்கும் ட்ராவல் பண்ணி போக முடியாது. நெக்ஸ்ட்டு ஸ்பெர்மோட ஃபெர்டிலைசிங் கெப்பாசிட்டியும் லாஸ் ஆகிடும். காப்பர்லேருந்து ரிலீஸ், காப்பர் டீலேருந்து இந்த copper releasing IUDs லேருந்து ரிலீஸ் ஆகிற காப்பர்னால. The hormone releasing IUDs in addition make the uterus unsuitable for implantation and cervix hostile to the sperm. So cervix வந்து ஸ்பெர்முக்கு அகெயின்ஸ்டாக மாறிடுது. cervix வந்து ஸ்பெர்முக்கு அகெயின்ஸ்டாக மாறிடுது. இந்த வேலையை பண்ணுறது யாருன்னா ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடிஸ். யார் எந்த ஒர்க்கை பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடிஸ் makes the uterus unsuitable for implantation. Implantation இந்த பிளாஸ்டோசிஸ்ட்லாம் ஃபார்ம் ஆகி அங்கே வந்து அப்படியே பைண்ட் ஆகி அது கருவாக டெவலப் ஆகிறது தானே இம்ப்ளான்டேஷன் படித்தோம். ஸோ அதெல்லாம் அலோவ் பண்ணாது. சர்விக்ஸும் ஸ்பெர்முக்கு அகெயின்ஸ்டாக மாறிடும். IUDs are ideal contraceptive for the females who want to delay pregnancy and or space children. ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் இடையில கேப் வேணும். ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் கேப் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெக்னன்சி டிலே பண்ணணும், 1 இயர் 2 இயர் கழிச்சு ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தை பிறந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த ஐயூடிஸ் வந்து பக்காவான ஒரு வாய்ப்பாக, ஒரு சாய்ஸாக இருக்கும். It is one of the most widely accepted method of contraceptions in India. ஸோ குழந்தை பிறக்கிறது தள்ளி போடுறது, குழந்தை பிறக்கிறது வேணான்னு நினைக்கிறதுக்கு இந்தியாவில் அதிக அளவில் யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் IUDs, intrauterine devices. ஓரல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா பில்ஸ், டேப்லெட் ஆஃப் ஸ்மால் டோசஸ் ஆஃப் எய்தர் ப்ரொஜெஸ்டோஜன்ஸ் ஆர் progestogen estrogen combination is another contraceptive method used by the females. They are used in the form of tablets and hence are popularly called the pills. Pills na tablet tha. Pills have to be taken daily for the period of 21 days starting preferably within the first 5 days of the menstrual cycle. NEET question la kepanga. First 5 days of the menstrual cycle ana continuous 21 days ku eduthukonu appdinu kuduthirukanga. After a gap of 7 days during which menstruation occurs, it has to be repeated in the same pattern till the female desire to prevent conception. So conception அப்படிங்கிறது கருவுறுதலை தடுத்து நிறுத்தணும், எனக்கு பிரெக்னன்ட் ஆக வேண்டான்னு நினைக்கிற வரைக்கும் இவங்க menstruation, அந்த menstrual cycle pills have to be taken daily for a period of 21 days starting preferably within the first 5 days of menstrual cycle. அதுக்கப்புறம் ஒரு 7 நாள் கேப் விட்டுட்டு திருப்பி இதை ரிப்பீட் பண்ணணும். ஞாபகம் வச்சுங்க. They inhibit ovulation. இந்த progestogens or progestogen estrogen pills வந்து ovulation, ஓவம் ஃபார்ம் ஆகிறதே ப்ரிவென்ட் பண்ணிடும், தடுத்துரும், ஸ்டாப் பண்ணிடும். And implantation as well as alter the quality of the cervical mucus. Mucusனா அந்த வளவளப்பு தன்மையோடு இருக்கிறது cervical regionல. So that to prevent or retard entry of the sperm. Sperm உள்ள போறத ஸ்டாப் பண்ணிடும். ரிட்டார்ட்னா ஸ்டாப் பண்றது தான். Pills are very effective with lesser side effects and are well accepted by the females. So pills சாப்பிட்றது ஈஸி தானே, போட்டு தண்ணியை குடிச்சா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், ஈஸி. ஸோ அதனால் பெண்கள் வந்து இது அதிக அளவில் வரவேற்கிறாங்க.
Saheli, neat question. Saheli, the new oral contraceptive for the female, contains a non-steroidal preparation. So non-steroidal இருக்கும்போது நமக்கு side effect எதுவும் இருக்காது. It is a once a week pill with very few side effects and high contraceptive value. கரு ஃபார்ம் ஆகாமல் தடுக்கிறதுக்கு பர்த் கண்ட்ரோலுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக எஃபெக்டிவாக இருக்குது. வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கிட்டால் போதும். சஹேலி நான் ஸ்டெராய்டல். ஸோ அதனால் இது ரொம்பவே ஃபேமஸ் இந்தியாவில். நெக்ஸ்ட், progestogens alone or in combination with estrogen இதெல்லாம் also used by females as injections. பில்ஸ்க்கு பதிலாக இன்ஜெக்ஷனாகவும் போட்டுக்குவாங்க. ஆர் இம்ப்ளான்ட்ஸ்னால் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இது வந்து அவங்க ஸ்கின்னுக்குள்ளே வச்சுருவாங்க. அது வந்து அந்த ஹார்மோனை பீரியாடிக்கலாக ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அண்டர் த ஸ்கின், தேர் மோட் ஆஃப் ஆக்ஷன் இஸ் சிமிலர் டு தட் ஆஃப் பில்ஸ் and their effective periods are much longer. மாத்திரை சாப்பிட்றத விட இந்த இம்ப்ளான்ட்ஸ்லாம் வச்சுக்கிட்டாங்கன்னா அதோட எஃபெக்டிவ் பீரியட் ரொம்ப மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் இருக்கும். Administration of progestogens or progestogen estrogen combinations or Iuds within 72 hours of coitus. So intercourse பண்ணி 72 மணி நேரத்துக்குள்ள இதெல்லாம் நம்ம அட்மினிஸ்டர் பண்ணா have been found to be very effective as emergency contraceptive. எமர்ஜென்சினா என்ன? இப்போ அவங்க காய்டஸ் நடந்துருச்சு, இன்டர்கோர்ஸ் நடந்துருச்சு, இப்போ இன்டர்கோர்ஸ் நடந்தனால ஸ்பெர்ம் ஓவம் பார்த்து போயிடுச்சு. இப்போ அதை தடுக்கணும். என்ன பண்ணுறது? உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு தான் இந்த ப்ரொஜெஸ்டோஜன்ஸ் ஆர் ப்ரொஜெஸ்டோஜன் ஈஸ்ட்ரோஜன் காம்பினேஷன் ஆர் ஐயூடிஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வித்தின் 72 hours ஆஃப் காய்டஸ். அதுக்கு மேலே தாண்டி போயிடக்கூடாது. நெக்ஸ்ட், as they could be used to avoid possible pregnancy due to rape, casual unprotected intercourse அதெல்லாம். ஸோ இந்த மாதிரி தவறுதலாக நடந்துருச்சு அப்படிங்கும்போது அதை உடனே தடுக்கணும்னா எமர்ஜென்சியாக யூஸ் பண்ணுறது, அட்மினிஸ்டர் பண்ணுறது தான் இந்த ஹார்மோன் ப்ரொஜெஸ்டோஜன்ஸ் ஆர் ப்ரொஜெஸ்டோஜன் ஈஸ்ட்ரோஜன் காம்பினேஷன் ஆர் ஐயூடிஸ் வித்தின் 72 hours ஆஃப் காய்டஸில். ரேப் கேஷுவல் அன்ப்ரொடெக்டட் இன்டர்கோர்ஸ்லாம் நடந்தால் அது மூலியமாக தடுக்கிறது, கான்செப்ஷன் நடக்காமல் தடுக்கணும். சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் ஆல்சோ கால்டு ஸ்டெரிலைசேஷன். ஸ்டெரிலைசேஷன்னா என்ன? இனிமே அந்த மேல் ஸ்பெர்ம் வந்து சேமனில் ஸ்பெர்ம் இருக்காது. ஃபீமேலுக்கு ஓவம் யூட்ரஸ்க்கெலாம் ஃபெலோப்பியன் டியூபலியா யூட்ரஸ்க்கெலாம் வராது. ஓகேங்களா? அதான் ஸ்டெரிலைசேஷன். ஆர் ஜென்ரலி அட்வைஸ்ட் ஃபார் மேல் ஆர் ஃபீமேல் பார்ட்னர் அஸ் எ டெர்மினல் மெத்தட். கடைசியாக 2 குழந்தை ஆயிடுச்சு, இனிமேல் எங்களுக்கு குழந்தையே வேணாம் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த மெத்தட் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. டு ப்ரிவெண்ட் any more pregnancies. Surgical intervention blocks gamete transport and thereby prevent conception. Sterilization procedure in the male is called vasectomy. ஏன் இதை vasectomy சொல்கிறாங்கன்னா, வாஸ் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அதை இங்கே கட் பண்ணி 2 சைடும் முடிச்சு போட்டுருவாங்க. அப்படி போட்டாங்கன்னா இங்கேருந்து ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகி வந்தால் கூட இதுக்கு மேலே போகாதனால இஜாக்குலேஷன் ஆகிற ஸ்பெர்மே இருக்காது. அப்போ இந்த மேல் ஸ்டிரைல் ஆகிட்டாரு. அதே மாதிரி ஃபீமேலில் ஃபெலோப்பியன் டியூபக்டமி அப்படிம்பாங்க. ஃபெலோப்பியன் டியூப்பில் கட் பண்ணி முடிச்சு போட்டாங்கன்னா ஓவம் இது வழியாக வந்து யூட்ரஸ் ரீஜனுக்குலாம் வராது, ஸ்பெர்மும் போய் மீட் பண்ண முடியாது. இதுக்கு பேர் டியூபக்டமி ஃபீமேலில். இது சர்ஜிக்கல் மெத்தட். ஓகேங்களா? வாசெக்டமி அதை மேலில் சொல்கிறோம். அண்ட் தட் இஸ் இன் த ஃபீமேல் டியூபக்டமி. ஃபீமேலில் டியூபக்டமி அப்படின்னு சொல்கிறோம். In vasectomy, a small part of the vas difference is removed or tied up through a small incision. அதை கட்டி போட்டுறாங்க, சின்ன கட் பண்ணி அந்த கட் பண்ண வழியாக அந்த வாஸ் டிஃப்ரென்ஸை கட் பண்ணி முடிச்சு போட்டுறாங்க ஆன் த ஸ்க்ரோட்டம். whereas in tubectomy a small part of the fallopian tube is removed or tied up through a small incision in the abdomen regionல கட் பண்ணி, இல்லைன்னா த்ரூ வெஜைனா கூட அவங்க இந்த fallopian tube கட் பண்ணி முடிச்சு போட்டுருவாங்க. These techniques are highly effective but their reversibility is very poor. இப்போ அவங்களுக்கு குழந்தை பிறக்காது. இனிமேல் திருப்பியும் குழந்தை பிறக்கணும் அப்படின்னா திருப்பி அந்த ஃபெலோப்பியன் டியூபை கனெக்ட் பண்ணணும். பட் ரிவர்சிபிலிட்டி வெரி புவர். அந்த கட் பண்ணி ஜாயின் பண்ணதெல்லாம் திருப்பியும் கட் பண்ணிட்டாங்க, பிரிச்சுட்டாங்க, திருப்பி அதை ஜாயின் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தானுங்களே. அதுவும் அது எஃபெக்டிவாக இருக்குமான்னு தெரியாது இல்லையா? அதுதான் வெரி புவர். It needs to be emphasized that the selection of suitable contraceptive method and its use should always be undertaken in consultation with qualified medical professional. நமக்கு என்ன மெத்தட் சூட்டபிளாக இருக்கும் கான்ட்ரசெப்ஷனுக்கு? கான்ட்ரசெப்ஷன்னா என்னங்க அர்த்தம்? குழந்தை பிறக்கிறத தடுக்கிறது, பர்த் கண்ட்ரோலுக்கு.
அதை நம்ம ஹெல்த் ப்ரொஃபஷனல் கிட்ட கேட்டு தான் சரியான மெத்தடை ஃபாலோ பண்ணணும். One must also remember that contraceptives are not regular requirements for the maintenance of the reproductive health. So கண்டினியூவாக தேவை, ரெகுலராக தேவைன்னு அர்த்தம் இல்லை. இன்ஃபேக்ட் தே ஆர் ப்ராக்டிஸ்ட் அகெயின்ஸ்ட் எ நேச்சுரல் ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட். இந்த கான்ட்ரசெப்டிவ்லாம் நேச்சுரல் ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக பயன்படுத்துகிறோம் இல்லையா? தட் இஸ் கான்செப்ஷன், ப்ரெக்னன்சி, இதெல்லாம் நேச்சுரலாக நடக்குது. இதை தடுக்கிறோம் நம்ம. One is forced to use these method either to prevent pregnancy or to delay or space pregnancy due to the personal reason. ஸோ இதை எதுக்காக பயன்படுத்துகிறாங்க? ப்ரெக்னன்சியை தடுக்கணும், இல்லைன்னா ப்ரெக்னன்சியை தள்ளி போடணும். ஸ்பேஸ் பிட்வீன் ஒன் சைல்டு அண்ட் அனதர் சைல்டுக்காக இதை யூஸ் பண்ணாங்க. No doubt that widespread use of these methods have a significant role in checking uncontrolled growth of population. கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அந்த பாப்புலேஷன் க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஹவவர் தேர் பாசிபிள் இல் எஃபெக்ட்ஸ் லைக் நௌசியானா அந்த வாமிட்டிங் சென்சேஷன், அப்டாமினல் பெயின், வயிற்று வலி, பிரேக் த்ரூ ப்ளீடிங் கண்டினியூவாக போகிறது, இர்ரெகுலர் மென்ஸ்ட்ருவல் ப்ளீடிங் ஆர் ஈவன் பிரஸ்ட் கேன்சர்லாம் கூட வரதுக்கான அபாயம் இருக்குது. தோ நாட் வெரி சிக்னிஃபிகண்ட், ஷுட் நாட் பி டோட்டலி இக்னோர்டு. ஸோ இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸும் இருக்குது. அந்த சைடு எஃபெக்ட்ஸை நம்ம இக்னோர் பண்ண முடியாது. அதனால தான் இந்த பர்த் கண்ட்ரோல் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது தேவைப்பட்ட அவசர தேவைக்கு மட்டும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தீஸ் ஆர் த திங்ஸ். வித் திஸ் வி கம்ப்ளீட் த பாப்புலேஷன் டாபிக், த பாப்புலேஷன் க்ரோத் கண்ட்ரோலாக பாப்புலேஷன் ஸ்டெபிலைசேஷன் அண்ட் பர்த் கண்ட்ரோல் டாபிக் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி, எம்டிபின்னு சொல்லுவோம். இது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.